அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவை சேர்ந்த பிரசாத் அப்படின்ற ஒரு நிர்வாகி போதைப் பொருள்லாம் சப்ளை செஞ்ச அந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். அவர்கிட்ட இருந்து போதைப் பொருள் வாங்கி உபயோகித்த காரணத்தால் இதுக்கு பின்னாடி பல முக்கிய புள்ளிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது. இது ஏதோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. ஆனால் இது வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு அறிக்கை விட்டு எதுவுமே கண்டனம் தெரிவித்த மாதிரிலாம் சுத்தமாக தெரியல. அதிமுகவை பற்றி எதுவுமே பேசுன மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாமல் பாஜக நடத்தின அந்த போலி முருக பக்தர்கள் மாநாடு இருக்கு இல்லையா, அதை பற்றியுமே எந்த விதமான கண்டனங்களும் தெரிவிக்கல. அதுக்கு எந்த விதமான கருத்துக்களும் அவர் தெரிவிக்கவே இல்லை. திமுக ஹச்சுன்னு தும்முனாலே ஒரு 10 பக்கத்துக்கு அறிக்கையை ரெடி பண்ணி அப்படியே படப்படன்னு போடுவாங்க. ஆனால் பாருங்க, அதிமுக பாஜகவெல்லாம் பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக பாஜக கூட்டணியில் போய் சேரணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோமே, எப்படி அதில் போய் சேர்றது அப்படின்னு முழிச்சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அணில்கள் வேற ரொம்ப நியாயமான கேள்வியெல்லாம் கேட்பானுங்க. நாங்கள் எதுக்கடா அதிமுகவை பற்றி பேசணும்? அதிமுகவை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க, திமுக தானே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ஆளுங்கட்சியை மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு கிறுக்கணுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அட மென்டல் முட்டா கூமுட்டைகளா, யார் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லி நினச்சாலுமே, அரசியல் கட்சி தொடங்கினாலுமே அந்த அரசியல் கட்சியில் குற்றம் நடக்குது, குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை விமர்சனம் பண்ணணும்டா மென்டல் பயலோடா. ஆளுங்கட்சியை மட்டும் விமர்சிக்கிறதுக்கு தான் அப்போ நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? முட்டா பயலோடா நீங்கள்லாம். இப்போ அதிமுகவில் வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றப்போ அதிமுக தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் திமுகவில் இது மாதிரி ஒரு நபர் இருந்தால் மட்டும் என்ன வரத்து வரீங்க, என்ன பொங்குறீங்க? அதுவும் அந்த நபர் தனிநபர் பண்ணக்கூடிய குற்றமாக இருக்கும். அதுக்கு கட்சியுடைய சப்போர்ட்டோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களோ இருந்திருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இந்த பிரசாத்ன்ற நபர் கூட ஐடி விங் சார்ந்த நபர்கள்லாம் நெருக்கமாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியார் கூடலாம் ரொம்ப தாராளமாக நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருக்காப்புல. இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் கூட சகஜமாக பழகிக்கிட்டு இருந்த ஒரு நபர் இப்படிப்பட்ட நபர்களை கட்சியில் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லி அவங்களும் தானே நினைக்கிறாங்க. அப்போ விமர்சனம் பண்ணி தானே ஆகணும். என்னடா உங்களுடைய லாஜிக்கு? ஆளுங்கட்சி மட்டும்தான் பேசணும்னா ஆளுங்கட்சி மட்டும்தான் தமிழக அரசியல் களத்திலே இருக்கா? இந்த போதைப் பொருள் சப்ளை பண்ண விஷயம் இருக்குல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. நடிகர் கிருஷ்ணா அவர்கள் இருக்கார் தெரியுமா, அவர் மேலேயும் இப்போ வழக்கு பதியப்பட்டிருக்கு. நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து வாக்குமூலம் அளிச்சிருக்காப்ல. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 5 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க கிருஷ்ணா அவர்களை பிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த நடிகர் கிருஷ்ணா வந்துட்டு தலைமறைவாகியிருக்காப்ல இந்த சம்பவத்தை தொடர்ந்து. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, சைமன் செபாஸ்டியன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கருத்து கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். சைமன் செபாஸ்டியன் அந்த எச்ச பொறுக்கி சொல்லக்கூடிய பதிலை பாருங்க. அது நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும். என்னோட கருத்து, அவர் பாவம். அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்ச வரை நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத, நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு. அவர் சிக்கிக்கிட்டார் பாவம், தெரியாமல் அவர் மாட்டிக்கிட்டார். நான் அவருக்காக வருத்தப்படுறேன். அவர் பாவம், அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் சைமன் செபாஸ்டியன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, திரையுலகத்தில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க, இது எனக்கே தெரியும், எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சும் காவல்துறை கிட்ட சொல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றமாகும். ஸோ சைமன் செபாஸ்டியனை பிடிச்சி வச்சு விசாரிச்சா நிறைய உண்மைகள் வெளியே வரும் போல இருக்கு. ஸோ இவரை பிடிச்சி விசாரிச்சா நிறைய பேர் இன்னும் மாட்டுவாங்க போல இருக்கு மக்களை. ஆமாம்மா, ஸ்ரீகாந்த் பாவம் தான், என்ன பண்ணுறது? மொடா குடிகாரன் கூட கல் இறக்கிக்கிட்டு ஊரில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு திரியிறான். ஆஃப்டர் ஆல் கொக்கைன் யூஸ் பண்ண ஸ்ரீகாந்த் பாவம் தானே, என்ன பண்ணுறது இல்லையா? அடுத்தது கஞ்சாவுடைய தடையை நீக்கிறதுக்கு தான் போராட வரியா? கஞ்சா தமிழ் தேசிய போதைப் பொருள் அப்படிதானே, கஞ்சா வந்து மூலிகை அப்படிதானே, அப்படிதானே இனிமேல் போராட்டம் பண்ண போற? இவமெல்லாம் ஒரு கட்சி தலைவன், கல் இறக்குறதெல்லாம் வந்து சரின்னு சொல்லி கல் இறக்கி குடிக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது பத்தாதுன்னு போதை வழக்கில் கைதாகிறவங்களெல்லாம் பார்த்து பாவம், அவங்க பாவம்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் எப்படிப்பட்ட தலைவனாக இருப்பான்றதை சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் போதைக்கு அடிமையாகணுன்றதை என்கரேஜ் பண்ணுறான், இவமெல்லாம் ஒரு தலைவனா? அடுத்ததாக கஞ்சாவுடைய தடையை நீக்கணும்னு சொல்லி போராடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னொரு போராட்டம் அறிவிச்சிருக்கான். என்ன தெரியுமா? ஆடு மாடு மாநாடுன்னு சொல்லி ஏதோ ஒரு கூட்டம் கூட்ட போகிறானா. ஜூலை 10ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மதுரை விராதனூரில் ஆடு மாடுகள் மாநாடு நடத்த போகிறானா. இந்த மாநாட்டோடைய தலைப்பு என்னன்னா, மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்ற பேரில் தான் இந்த மாநாடு நடத்த போகிறானா. அப்படியே வந்துட்டான் பார்த்தீங்களா?
அவங்க ஓனர்ஸோடைய வலிக்கே வந்துட்டான் பார்த்தீங்களா, ஆடு மாடுன்னு. இந்த மாநாடு நடத்துறதுக்கும் திரள் நிதி அனுப்புவானுங்க அந்த பைத்தியக்காரனுங்க. சைமன் செபாஸ்டியன் அப்படியே நம்மளுடைய அடுத்த தலைமுறை இளைஞர்கள் எல்லாம் ஒரு 1000 வருஷம் பின்னுக்கு நோக்கி இழுத்துட்டு போயிடலான்னு பார்க்குறாப்புல போல இருக்கு. அடுத்ததா சீக்கிரமா வந்துருவான் பாருங்க, மாட்டோடைய கோமியம் ஹெல்த்தி, மாட்டோடைய கோவியம் வந்து குடிச்சா அதுல அறிவு நல்லா வளரும், நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்துருவோம் பாருங்க. மாட்டு சாணத்தா வீட்டில் பூசணும்னு சொல்லிட்டுலாம் இருப்பான் பாருங்க. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூலை 10ஆம் தேதி மதுரையில் விராதனூர் கிராமத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு, மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து மாநாடு நடக்கிறது. பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம், அவர்கள் உரிமைக்காக பேசுவோம். ஆடும் மாடும் நம் செல்வங்கள், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். அந்த நம் செல்வங்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் மதுரையில் கூடுவோம். பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம். ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல, நம் அருமை செல்வங்கள். அவர்களுக்காக, அவர்கள் உரிமைக்காக நாம் உறக்க முழங்குவோம். ஆனா இவனை எவ்வளோ அடிச்சு திருந்தலை பார்த்தீங்களா. இந்த கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்ற அந்த குரல் வந்து அது என்ன மீன் பண்ணுது அப்படின்றத பல தடவை எத்தனை பேர் எடுத்து சொல்லியாச்சு. அது திரும்ப திரும்ப அது வந்து மாடல்ல அப்படின்ற வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அது மாடை தான் வள்ளுவர் மீன் பண்ணுறாரு, மாடு தான் நம்மளுடைய மிகப்பெரிய செல்வம்னு வள்ளுவர் மீன் பண்ணுறாரு, மாட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். திரும்ப திரும்ப அத்தனை தடவை சொல்லியாச்சு. கல்வி ஒன்று தான் நிலையான செல்வம் அப்படின்றத தான் வள்ளுவர் வந்து குறிக்கிறார் அந்த குரலில் அப்படின்றத நம்ம அத்தனை தடவை அத்தனை பேர் எடுத்து சொல்லியாச்சு. ஆனாலும் பாருங்கள், திரும்ப திரும்ப வந்து நின்றுக்கிட்டு மாடல்ல மற்றவை, மாட்டையும் வள்ளுவர் வந்து நம்ம செல்வம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார், ஆகையால் மாட்டை பாதுகாக்கணும், ஆட்டை பாதுகாக்கணும்னு வாய வருது. அவன் தெரியாமல்லாம் ஒன்றும் சொல்லலை இப்படிலாம், புரியுதுங்களா? நம்ம அப்படி நினச்சிக்க கூடாது. இவனுக்கு தெரியாது அப்படின்னு, தெரியும், எல்லாமே தெரியும். இவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாருங்க, வள்ளுவரே வந்து மாட்டெல்லாம் நம்ம காக்கணும், மாடு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்காருன்றத இந்த பிஜேபியுடைய குரலாக ஒழிக்கணும். வேற வழி இல்லை. அந்த அஜெண்டாவை இங்கே செட் பண்ணணும். மக்கள்கிட்ட உண்மையான பொருளை கொண்டு போய் சேர்க்காம மாடல்லன்னு அது மாடுன்னு வச்சுக்கிட்டு இருக்கான் மாட்டுப்பாய. ஸோ இவனுடைய அடுத்த அரசியல் என்ன அப்படின்னா, சங்கிகளை போல மாட்டை வச்சு தான் அரசியல் பண்ண போகிறான். மாடு நம்மளுடைய புனிதமான இது, மாடு நம்மளுடைய தெய்வம், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது பார்த்துக்கோங்கன்னு அடுத்தது அங்கே தான் வருவோம் பாருங்க. தம்பிங்களா தயாராகிக்கோங்கடா, அடுத்தது அங்கே தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்க, பார்த்துக்கோங்க தம்பிகளா. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. சரி மக்களை, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.